போன எபிசோடு வந்து ஹீரோ காட்டுக்குள்ள போறதோட பார்த்தோம். அதுல இருந்து அப்படியே பாக்கி எபிசோட பார்ப்போம். ஹீரோ வந்து அந்த காட்டை தான் சுத்தி சுத்தி பாக்குறான். இங்க இருந்து ஹீரோ அவங்க அப்பா பார்க்கலான்னு வெளில ஓட பாக்குறான். அதுக்கான ஏன் இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க? வெளில போனா உனக்கு சாவு மலையை கட்டிடுவானு. அவசரப்பட்டு வெளில போக வேணாம். அவளை வேற நம்ம சீக்கிரமா காப்பாத்தி ஆகணும். அந்த இன்னரம்புகளை வெளில எடுத்துட்டு வரதுக்காக உன்னதான் அவன் கட்டுப்படுத்தினான். அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. அவன் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் எப்படி இருந்தாலும். ஹீரோவை தாக்குறதுக்கு ஒரு டீமன் பட்டுன்னு வந்துட்டு ஹீரோவே முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சுதான் போயிட்டு இருக்கான். ஹீரோ அந்த டீமன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். டிராகனோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி அதோட கதையை அங்க முடிச்சு விட்டுட்டான் பட்டுன்னு. அதோட கதை இப்ப முடிஞ்சதுன்னு பார்த்தா மண்ணை உடச்சிட்டு இன்னும் ஏகப்பட்ட டீமன்ஸ் வெளில வருது. அதுக்கு நடுவுல ஹீரோவுமே வசமா அதுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டான். அவனுமே அவனால முடிஞ்ச அளவுக்கு அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அதுங்களோட. இதுங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு ஹீரோமே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி போனாலும் அங்க ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான் அதுங்கள்ட்ட. வேற ஏதோ ஒரு சத்தி பட்டவன எல்லாம் கருகி போயிட்டுங்க. ஹீரோமே என்னன்னு பாக்குறான். மேல 2 பேரும் அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து முயூன். யாராவது இந்த இடத்துல வந்து சண்டை போடுறாங்கன்னு தான் அவனும் பாக்குறான். அந்த பொண்ணுமே அவன்கிட்ட அங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு ஹீரோமே அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தான் போய் பார்க்க போறான். இங்க பாருமா, உனக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தமா உரிமையே கிடையாது. இவன் விதியோட கடவுளாச்சே. இந்த மாதிரி அவனை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு ஹீரோவும் கேக்குறான். சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் உங்ககிட்ட இருக்க இனியாங்க சக்தியை கண்டுபிடிச்சிட போறான். நம்ம இங்க இருந்து கிளம்புறதுதான் சரியா இருக்கும். ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாத்துவோமா வேணாமான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோமே இங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து உன்னோட கல்டிவேஷனை வச்சுக்கலாம் அவன் கூட சண்டை போட முடியாது. அவனோட சக்தி வந்து உச்சகட்டத்துல இருக்கு. அவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடுவோம். அந்த 2 பொண்ணுங்களை என்கிட்ட நீ கொடுத்துட்டேன்னா நான் அவனை கண்டிப்பா இங்க இருந்து போக விட்டுருவேன். நீ என்னக்கா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க லூசு மாதிரி? நீ எதுக்காக தான் இப்படி பிடிவாதத்தோட இருக்கியோ? முயலுமே அவனை நேரம் தாக்க போனா அவன் ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணவனா அந்த பொண்ணு அப்படியே நின்னுட்டு அங்கேயே. அந்த பொண்ணோட அட்டாக்ல இருந்து அவன் அசால்ட்டா தப்பிச்சிட்டான். முயல் வந்து அவனை விடாம திருப்பியும் தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் எல்லாத்துலயும் அசால்ட்டா தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோமே அந்த சண்டையை ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறான். தூய்மையான யாங் சக்தி ஏதோ நீங்க வரதை பார்த்து சூயுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எங்க இருந்து வருதுன்னு அவங்களும் தேடிக்கிட்டு போறாங்க. ஹீரோமே என்னன்னு கேட்டுட்டு பின்னாடியே ஓடுறான். வந்து அவங்களோட சக்தியை வச்சு அங்க இருந்து புகை முட்டத்தை மொத்தத்தையும் கழிச்சு விட்டாங்க. இவங்க 2 பேரும் இன்னும் பயங்கரமா அங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட அட்டாக் எல்லாத்தையும் அவன் அசால்ட்டா தடுத்துடுறான். ஹீரோவும் சூமே அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறாங்க. இந்த பாரமலவனோட டிராகன் சக்தியை கொஞ்சமா வைடா. அவங்க சொன்னதை கேட்டு ஹீரோ கையை வச்சோன்னா அதுல இருந்து ஏகப்பட்ட சக்தி வெளில வருது. ஷென், நமக்கு எல்லாம் ஏத்த மாதிரி தான் நடக்குது. சரி, நம்ம எப்படி இது உள்ள போறதுன்னு ஹீரோவும் கேக்குறான். இது உள்ள போக நீ நினைச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட டிராகன் சக்தியை நீ பயன்படுத்தணும். பயன்படுத்தினாலுமே அவங்க அனுமதி கொடுத்தாதான் நம்மளால உள்ள போக முடியும். என்ன நடக்குதுன்னு பாப்போன்ட்டு ஹீரோவுமே அவன் சத்தியை உள்ள அனுப்பிட்டான். அவங்க உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடைச்சிட்டு வந்து வா உள்ள போலான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு வச்சு ஆயிருக்குமான்னு நினைக்கிறான். எவ்வளவு நேரம் தான் என் கூட அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போற? உனக்குன்னு ஏகப்பட்ட காயங்கள் தான் அப்புறமா ஆகும் பாத்துக்க. அவன் சொல்றது எதையும் கேட்காம அந்த பொண்ணு அவளோட சக்தி அங்க பயன்படுத்துது. இவங்க 2 பேரும் அந்த சண்டையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் அவகிட்ட ஒரு சரியான அடி வாங்கிட்டான். அப்பயுமே ஏதோ ஒரு பவர் அங்க யூஸ் பண்றான். அந்த பொண்ணை அதை வந்து மொத்தமா அங்க கட்டி போட்டுட்டு அவன் பண்ண அட்டாக்ல இந்த பொண்ணுக்கு தான் சரியான அடி விழுந்துட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வச்சிருப்ப? அவன் சத்தி வந்து அங்க தாறுமாறா வெளில வருது. ஹீரோ ஒரு மரத்துக்கிட்ட நின்னுதான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பொண்ணு கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுமே போய் அந்த பொண்ணை காப்பாத்துறான். அவனுமே அந்த பொண்ணை தேடிக்கிட்டு தான் இப்ப வரான். அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவுமே போயிட்டான் இங்க இருந்து. இவனும் அந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு தான் தேடுறான். ஹீரோ வந்து அந்த பொண்ணை இங்க இருந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிருப்பான். ஹீரோட அப்பாவுமே இப்பதான் கண்ணியை திறக்கிறாரு. அவர் தேடிக்கிட்டு அந்த குகைக்குள்ளயுமே நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்ததை பத்தி ஹீரோட அப்பா மேலதான் பதுங்கி இருக்காரு. அதுக்கடுத்து ஹீரோவுமே அந்த பொண்ணை காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துட்டான். அழகான பொண்ணை வேற காப்பாத்தி இருக்க. உன்கிட்ட நல்ல மனசு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவளுக்கு எங்க பார்த்தாலும் காயங்களா இருக்கு பாரு. வந்து அந்த பொண்ணுக்கு அங்க உதவி பண்றாங்க. உன்னோட சத்தியை வந்து இவளுக்கு கொஞ்சம் குடுறா ரெக்கவரி ஆகிறதுக்கு. அதுக்கடுத்து ஹீரோமே இங்க உதவி பண்றான். இவன் எல்லாருமே ஹீரோட அப்பாவை தான் தேடிக்கிட்டு இருக்கானோ. அவரும் உள்ள வந்து இவன் எல்லாரையும் அடிச்சு போட்டாரு. அதுக்கடுத்து இவளால இப்போதைக்கு இவளோட சக்தியை அதிகமா பயன்படுத்த முடியாது. சரி, நீ எதுக்காக இவ்வளவு எப்படி பாக்குற? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு ஹீரோவும் ஓடிட்டான். அந்த பொண்ணு கண்ணை திறக்கிறத பார்த்து சூவுமே மோதிரத்துக்குள்ள போயிட்டாங்க. ஹீரோ கிட்ட போனா அந்த பொண்ணு பண்ணு கழுத்துல கத்தி வச்சுட்டு நீ யாரான்னு கேக்குது. நீ அதுக்கான அவசரப்படாத, நான் உனக்கு எதுவுமே பண்ணல. இங்கதான் நம்மளை தாண்டி வேற யாருமே கிடையாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. வேற வழி இல்லாம ஹீரோவுமே ஒத்துக்கிட்டா நான் தான் உதவி பண்ணனு. அதுக்கான அவசரப்படாத, நீ ரொம்ப காயத்தோட இருந்த. அதனாலதான் நானுமே உனக்கு உதவி பண்ண வேற வழி இல்லாம. நீ சொன்ன மாதிரி உன் சக்தி என் உடம்புக்குள்ள இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்ப எதுக்கு என்னோட துணியெல்லாம் எடுத்திருக்க? உங்க உடம்புல இருக்க அந்த சாபத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் சுத்தமா தெரியாது. முதல்ல நீங்க என்ன தப்பா நினைக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. சரி, நம்ம எங்க இருக்கோம்னு அந்த பொண்ணு கேக்குது ஹீரோ கிட்ட. நம்ம ஒரு டிராகனோட இடத்துக்குள்ளதான் இருக்கோம். நீ எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்ச? எதிர்பார்க்காத நேரத்துலதான் நான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். ஹீரோ வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கூட தான் போறான். நான் சண்டை போட்டதை ஏதாச்சும் நீ பாத்தியா? நீ எதுவும் பெருசா கவலைப்படாத. அவனுக்கு நம்ம இங்க இருக்கிறது சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா வெறும் தண்ணியா தான் இருக்கு. அப்படி என்னத்தை தான் பாக்குற? சரிவா உள்ள போய் பாத்துருவோம். அந்த பொண்ணு பட்டுன்னு உள்ள குதிச்சுட்டு நான் வேற இந்த இடத்த விட்டு சீக்கிரமா வெளில போகணும். வேற அப்பாவை போய் அங்க காப்பாத்தணும். ஹீரோவுமே அந்த தண்ணியில குதிச்சிட்டான். அதுக்கு அடுத்து 2 பேரும் அதுக்குள்ள இருக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டாங்க.
அது உள்ள என்னதான் இருக்குன்னு 2 பேரும் அதை போய் பாக்குறதுக்காக போறாங்க. உனக்கு இந்த இடத்த விட்டு வெளில போறதுக்கான வழி தெரியுமான்னு ஹீரோ கேக்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம். அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு ஹீரோவும் அவன் பின்னாடியே தான் போறான். 2 பேருமே வந்த இடத்துக்கே தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து வெளில வந்து ஹீரோ அந்த தண்ணியை அடிச்சு பாக்குறான் அவனோட சத்தியை வச்சு வெளில போறதுக்கு. அந்த மேல இருக்க தண்ணி நம்ம மொத்தத்தையும் கீழே வர வச்சா நமக்கு வெளில போறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். நீ சொல்ற மாதிரியே பண்ணி பார்த்தலான்னு அந்த பொண்ணு சொல்லுது. முயன் வந்து அவங்களோட சக்தியை அங்க பயங்கரமா பயன்படுத்துது. அவங்க மொத்தத்தையும் அந்த இடத்த உடைய வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து அதுல நெருப்பு பவர் வச்சுதான் அட்டாக் பண்றாங்க. மேல இருந்த அந்த பனிக்கட்டி மொத்தமா அதுக்கடுத்து உடைய ஆரம்பிச்சுட்டு அதை உடச்சுக்கிட்டு தண்ணி எங்க பார்த்தாலும் வெளில வந்துகிட்டு இருக்கு. மேல இருந்த எல்லா தண்ணியுமே இப்ப கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ அங்க நிக்க முடியாம அவன் மேல போய் பட்டுன்னு விழுந்துட்டான். 2 பேருமே அந்த தண்ணியில வசமா மாட்டிக்கிட்டாங்க. முயின் மேல அங்க ஏகப்பட்ட கல்லு விழுவந்தவன ஹீரோ அதை பார்த்து காப்பாத்திட்டான். பட்டுன்னு தண்ணி வந்து 2 பேரை போட்டு பயங்கரமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதை விட்டு வெளில போற வழியுமே 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள சுத்தி இருக்கிற 2 சுவருமே ஒன்னா மோத ஆரம்பிக்குது. முயின் வந்து அங்க ஹீரோவை தான் முதல்ல தூக்கி போடுறாங்க. பின்னாடி வந்துகிட்டு இருந்த தண்ணியை மொத்தத்தையும் அவங்க ஐஸா மாத்திட்டாங்க. அப்பயும் அந்த 2 சுவர் ஒன்னா மோதிக்கிறதுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்கு. அவ வர வரைக்கும் ஹீரோவுமே முடிஞ்ச அளவுக்கு அது 2த்தையும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். முயினால அங்க சுத்தமா நகர கூட முடியல. அவளுக்கு பின்னாடி தண்ணியெல்லாம் உடச்சிட்டு வரதை பார்த்தாலும் ஹீரோவே நேரா காப்பாத்திட்டான். 2 பேருமே அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாங்க. அதான் நீ பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கேன், மேல இருந்து ஏஞ்சிடுறா. ஹீரோ வந்து அப்படியே அவளை உத்து உத்து பாக்குறான். அதை விட்டு ஹீரோமே வெளில வந்துட்டான். சரி உனக்கு எதுவும் ஆவலில பெருசா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு முயின்மே சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் வெளில போறதுக்கான வழியை தேடிக்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பச்சை கலர் தாமரை தான் இருக்கு. நம்ம இப்போ ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், உன் முதுகுக்கு பின்னாடி பாரு, திருப்பி காயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாயிட்டு. அதை நானே பாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. முயின்மே அவங்க காயத்துக்கு அங்க மருந்து தான் போடுறாங்க. அவங்களால சுத்தமா அந்த மருந்தை வைக்கவே முடியல. வேற வழி இல்லாம அவங்க ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோ தான் காயங்களுக்கு மருந்து போட்டு விடுறான். என்னோட பேர் வந்து சென்சியாங், உன்னோட பேர் என்ன? அதுக்கடுத்து ஹீரோமே அவளோட பேரை தெரிஞ்சுக்கிட்டான். ஹீரோமே அவளுக்கு மருந்து பொறுமையா போட்டுக்கிட்டு இருக்கான். அவளோட சட்டை எங்க பார்த்தாலும் கிழிச்சிருக்கிறத பார்த்து ஹீரோ அவங்ககிட்ட இருந்து ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறான். அவங்களுமே அந்த சட்டையை வாங்கி அதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஹீரோ திருப்பியுமே அவளை அப்படியே உத்து பாக்குறான். அவனும் அதை விட்டு வெளில வந்துட்டான். தண்ணிக்கு அடியில இருந்து ஏதோ ஒன்று அவங்க 2 பேரும் அப்படியே பாக்குது. 2 பேரும் தாமரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள இருந்து ஒரு டிராகனுமே வந்துட்டு அந்த டிராகனோட அட்டாக்கை வந்து முயின்மே தடுத்துட்டாங்க. இந்த இடத்தோட டிராகன் மாஸ்டர் தான் அதை சீல் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. நம்ம தான் அந்த சீலை உடச்சு விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். 2 பேருமே அந்த டிராகனை எதிர்த்து அதுக்கடுத்து சண்டை போடுறாங்க. அந்த டிராகனுமே அங்க முயின் அடிச்சு பறக்க விட்டுட்டு பட்டுன்னு போய் ஹீரோ தான் அங்க காப்பாத்துறான். ஹீரோக்குமே அங்க ஏதோ ஒண்ணு தெரியுது. முயின் வந்து அவங்களோட சத்தியமே கொஞ்சம் ஹீரோக்கு தராங்க அங்க. அந்த டிராகனுமே அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோக்கு ஏதோ ஒரு சுவாடமே அவன் கண்ணுக்கு தெரியுது. மொயின்மே அந்த டிராகனோட தான் அங்க சண்டை போடுறாங்க. ஹீரோ அவங்க சண்டை போடலான்னு பார்த்தா அவன் கண்ணுக்கு அந்த சுவாடு தான் தெரியுது. இந்த தண்ணி கட்டில ஒரு சுவாடு இருக்கிறது அந்த பொண்ணுகிட்ட அவனுமே சொல்லிட்டான். சண்டை வேற அங்க ரொம்ப பயங்கரமா நடக்குது. ஹீரோ அவனோட டிராகன் பவர் யூஸ் பண்ணி அங்க சண்டை போடுறான். ஹீரோ டிராகன் சக்தியை பயன்படுத்துறத பார்த்து அந்த பொண்ணு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு, நீ போய் முதல்ல அந்த சுவாடை எடுத்துருவா, அது மட்டும் நான் இதை பாத்துக்கிறேன். அவ சொன்னதை கேட்டு ஹீரோமே அதை எடுக்கிறதுக்கு போயிட்டான். மொயின் தான் இப்போதைக்கு அந்த டிராகனோட அங்க தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அது உள்ள போனதுக்கு அடுத்தது முயினுக்குமே அது ஒரு மாதிரியா பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த டிராகனுமே பட்டு அவங்களை அட்டாக் பண்ணிட்டு முயினை வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து அங்க தடுக்குது மொத்தமா. ஹீரோமே அந்த சோட வெளில எடுத்துட்டான். முயின்மே அந்த டிராகன் அங்க சரியான அடி வாங்கிட்டாங்க. ஹீரோமே அங்க காப்பாத்துறதுக்கு வந்துட்டான். அந்த வாள் வந்து இப்போதைக்கு ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அந்த டிராகன் இவங்களை திருப்பியுமே தாக்குறதுக்கு வந்துட்டு முன்ன இருந்ததை விட இப்ப ஹீரோ அங்க பயங்கரமா சண்டை போடுறான். ஹீரோ வந்து அதை போட்டு பொழந்து எடுக்கிறான். ஹீரோ அடிச்ச அடியில அது இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டு பட்டுன்னு சோட வச்சு ஹீரோ அங்க மானங்கனியமா அது மேல வெட்டிட்டான். தலையில ஒரு அடியை போட்டு அதோட மொத்த கதையுமே முடிச்சு விட்டுட்டான். உங்க காயத்துக்கு நான் வேணா மருந்து போட்டு விடுவான்னு ஹீரோ கேக்குறான். அங்க இருக்கிற தாமரை எடுத்தாலே என்னோட காயங்கள் எல்லாம் மொத்தமா சரியாயிடும். முயினால சுத்தமா அங்க நடந்து கூட போக முடியல. ஹீரோ தான் தூக்கிக்கிட்டு இப்ப தாமரை இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அதுக்கடுத்து 2 பேருமே அந்த தாமரையோட சத்தியை தான் உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எல்லாத்தையுமே மோதிரத்துக்குள்ளதான் அனுப்புறான். பாயோட காயத்தை தான் அங்க சரி பண்ண பாக்குறாங்க. பாயுமே அங்க கண்ணை திறந்துட்டாங்க. என்னோட ஆன்மீக சக்தி ஓரளவுக்கு பரவாயில்ல சூ. அங்க இருக்கிறது நெருப்பு தாமரை தானே. ஹீரோவுமே அதுல இருந்து கொஞ்சம் சத்தியை எடுத்துக்கிட்டான். முயனுக்குமே அங்க காயங்கள்லாம் ஓரளவுக்கு சரியாயிட்டு அவங்க வெளில போறதுக்கான ஒரு வாசலுமே ஓப்பன் ஆயிட்டு இதுக்கடுத்து நீ எங்க போக போறன்னு ஹீரோவை கேக்குறாங்க. இப்போதைக்கு என்னோட குடும்பம் வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கு, நான் வேற அதை போய் காப்பாத்தி ஆகணும். அதுக்கடுத்து நான் ஒரு தற்காப்பு கலை பிரிவுல வேற சேரணும். நான் ஒருத்தவங்களுக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கடுத்து எந்த பிரிவுல போய் சேர போற? நான் அதனும் முடிவு எடுக்கலன்னு ஹீரோவும் சொல்றான். அப்பனா நீ வந்து எங்களோட பிரிவுல வந்து சேர்ந்துக்க, எல்லாமே ரொம்ப ஆழமா தான் சொல்லி தருவாங்க. நான் அதுக்கடுத்து அங்க என்னன்னு வந்து பாக்குறேன்னு ஹீரோவும் சொல்றான். அதுக்கடுத்து ஹீரோ சாகடிச்ச அந்த டிராகனோட கோரை தான் வச்சிருக்கான். அது பட்டுன்னு அந்த இடத்துல வெடிச்சிட்டு ஒரு புகை மாதிரி. இந்த புகையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டுட்டு அதுக்கடுத்து முயன்மே அதை சரி பண்ணதான் அங்க பாக்குறாங்க. அவங்களால சுத்தமா அங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட வர வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே இங்க ஏதோ ஒரு மாதிரியா பண்ணுது. ஹீரோவுமே ஒரு பக்கத்துல உட்காந்து சரி பண்ணதான் பாக்குறான். வேற என்ன பண்றேன்னு தெரியாம முயனுமே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஹீரோ வந்து அவன் மூஞ்சதான் போய் கழுவிக்கிட்டு இருக்கான். ஹீரோ தண்ணிக்கிட்ட இருக்கிறத பார்த்து முயனுமே அவன் கிட்ட வராங்க. பட்டுன்னு ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து உள்ள இழுத்துட்டு போயிட்டாங்க. அதோட அங்க சீனுமே கட் ஆயிட்டு தண்ணியை விட்டு இப்ப 2 பேருமே வெளில தான் வந்துட்டாங்க.
அங்க மொயினுமே கொஞ்சம் பாக்குறதுக்கு கோவமா தான் இருக்காங்க. ஹீரோட முகத்தை தான் மொயினுமே அங்க தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து மயக்கத்துல தான் இருக்கான். ஹீரோ சட்டில இருந்து அவங்க ஒரு ஏர் பின்ன வேற எடுக்கிறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி சொன்னது வேற நினைச்சு பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அடுத்து அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாவும் ஆகுது. கொஞ்சம் சோகமாவும் வேற இருக்காங்க. இங்க நடந்ததை நீ கண்டிப்பா மறந்துரு. மொயினுமே இங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் ஹீரோ கண்ணையே திறக்கிறான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு எங்க போனுச்சுன்னு அவனும் சுத்தி முத்தி பாக்குறான். ஹீரோட அப்பா வந்து இப்பதான் தட்டு தட்டி மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. என்ன ஷென் தலைவரு, கடைசியா ஹீரோட அப்பாவுமே வந்துட்டு வசமா மாட்டிக்கிட்டாரு. அதுக்கடுத்து யாவதான் காட்டுறாங்க. எனக்கு இப்ப நல்ல செய்தி ஒண்ணு சீக்கிரமா வந்தாகணும். நீ என்ன பண்றனா சீக்கிரமா ஒரு செய்தி அனுப்பு அவனுக்கு, அவனை முழுசா போட்டு தள்ள சொல்லி. அடியாலுமே சரி நான் பாத்துக்கிறேன்னு அவனும் இங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோ வந்து அவனை 2 பேர் இருக்கிற இடத்த தேடி வந்துட்டான். நீங்க தான் இப்ப என் கையில சாக போறீங்க. பால் எடுத்துக்கிட்டு அவனுமே ஹீரோ நோக்கி தான் வரான். அவ்வளவுதான் 2 பேருக்கு இடையில அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு அவனோட தாக்கத்துல வந்து ஹீரோமே அங்க தடுத்துட்டான். 2 பேருக்கு இடையில அங்க சமத்தியான சண்டை நடக்குது. அந்த பிளேடோட சோல் பவர் வெளில எடுத்துருவான்ட்டான் அவனுமே சண்டைக்கு. அதோட சத்தியம் அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டான். தலைவனோட நெருப்பு டிராகனை வச்சுதான் அங்க சண்டை போடுறான். அந்த இடத்துல ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்வாடுமே கிடைச்சிருக்கும். அதான் அவன் வெளில எடுத்துட்டு வரான். இப்ப 2 பேருக்கு அங்க தர மாதிரியே சண்டை நடக்குது. அந்த பையன் ஹீரோட தாக்கத்துல எல்லாத்தையுமே தடுத்துடுறான். அந்த வாளை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஹீரோமே ஓரளவு கத்துக்கிட்டான். அவனோட தாக்குதல ஹீரோ வந்து இதுக்கு அடுத்து அசால்ட்டா தடுத்துட்டான். அந்த வாளோட சக்தி வந்து பாக்குறதுக்கு உண்மையாவே பயங்கரமா இருக்கு. அவனை இப்போதைக்கு ஹீரோ தான் அங்க போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். தம்பி ஹீரோ கிட்ட அங்க சரியான அடி ஒண்ணு வாங்கிட்டான். அவன் ஆள் அடி வாங்குறத பத்தி இவன் வேற சண்டையை நிப்பாட்டிட்டான். இவன் வந்து ஹீரோவை பட்டுன்னு தாக்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ தலையிலேயே பட்டுன்னு ஒரு அடியை வச்சு விட்டுட்டான். ஹீரோமே அவன் கிட்ட கொஞ்சம் அடி வாங்கிட்டான். அவன் ஹீரோவை போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு போட்டு பொழந்து எடுக்கிறான். அவன் அட்டாக தடுக்கிற வித்தையுமே அங்க ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் தாக்குதல் எல்லாத்தையுமே ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டான். ஹீரோ அந்த மாதிரி தடுக்கிறத பார்த்தவன அவனுக்கு வேற கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு பயங்கரமா சாகடான்னு சொல்லி ஒரு அட்டாக் அவனுமே பண்றான். ஹீரோ பட்டுன்னு அவனை பிடிச்சி உள்ள போட்டுட்டான். அவன் அட்டாக்ல அவனுமே அங்க பயங்கரமா அடி வாங்கிட்டான். ஏடா பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா போய் அவனை சாகடிடா. அவன் சொன்னதை கேட்டு இவனுமே சண்டை போடுறதுக்கு போயிட்டான். 2 பேரும் சேர்ந்து அதுக்கு அடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானு ஹீரோவை. ஹீரோவுமே அவன்கிட்ட கொஞ்சம் அடி வாங்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து ஒரு அட்டாக்கை பயன்படுத்துறானோ. பாலோட சத்தியை வச்சு ஹீரோ அதை அசால்ட்டா தடுத்துட்டான். தலைவனுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை ரெடி பண்றான். அவனை 2 பேரை நோக்கி டிராகனை வச்சு ஒரு அட்டாக் பண்றான். 2 பேருமே அங்க தரமான ஒரு அடியை வாங்கிட்டானோ. ஸ்வாட் வச்சிருந்த அவனோட கதையை அங்க ஹீரோ மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். உண்மையா நான் சொல்ல போனா நீ யாவ குடும்பத்துக்கு தகுதியான ஆளுதான். என்ன நீ ஏதாச்சும் இப்ப பண்ணனு வச்சுக்க, உங்க அப்பாவை நீ நரகத்துலதான் பார்க்க முடியும். இந்த மாதிரி வார்த்தை சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? அவனை சீக்கிரமா இங்க அழைச்சிட்டு வாங்கடா. ஹீரோட அப்பா வந்து அவங்கள்ட்ட அங்க வசமா மாட்டிக்கிட்டாரு. ஒரு அடி வச்சுன்னா உங்க அப்பாவோட தலை தனியா விழுந்துரும் பாத்துக்க. டே நீங்க வந்து தப்பிச்சு போயிடுறா. அவனுக்கு கண்டிப்பா எல்லாரையும் சாகடிச்சிருவானோ. ஒரு நல்ல பையன் அவனோட வாழை கீழே போட்டுரு ஒழுங்கா. அவன் சொன்ன மாதிரி வாழை வந்து ஹீரோ அங்க விட்டுஞ்சிட்டான். அது கூட அந்த மோதிரத்தையும் சேர்த்துதான் விட்டுஞ்சிருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு, எங்களை பார்த்து இப்படி பயப்படுற இருக்கு? ஹீரோ வரையலான்னு போனா ஹீரோ கையை பிடிச்சிட்டான். என்னடா கையெல்லாம் பிடிக்கிற? ஏன்னா உங்க அப்பாவை பத்தி உனக்கு சுத்தமா கவலை இல்லையா? நான் இங்க இருக்கும்போது எங்க அப்பாவை நீ என்ன பண்ணிடுவ? என்ன ரொம்ப தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்க? அவனை சீக்கிரமா போட்டு தள்ளுங்கடா. அவனை சாகடிக்கலான்னு போனா யாரோ ஒரு ஆள் போன மாதிரி வேற அவங்களுக்கு தெரியுது. யாருன்னு அவனை பாக்குறதுக்குள்ள பாய் வந்து அவனுக்கு கதையை மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அவங்க 2 பேரும் வெளில வந்து ஹீரோட அப்பாவை தான் அங்க காப்பாத்துறாங்க. இந்த பையன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான் ஹீரோ கிட்ட. என்கிட்ட கேட்டதெல்லாம் நீ நரகத்துல போய் கேட்டுப்பாரு. ஹீரோ வந்து அவனை அங்க போட்டு தள்ளிட்டான். யா குடும்பம் கண்டிப்பா அவனை சும்மா விடாது. அவனுமே அங்க மொத்தமா இறந்து போயிட்டான். அடுத்தது வாங்கிட்டு தான்டா வரப்போறேன். சீசன் 1 இதோட முடிஞ்சுட்டு 2வது சீசனுமே வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன்.